class 12 physics, magnetism and magnetic effects of electric current. Example 3.2. Let the magnetic moment of a bar magnet be Pm vector whose magnetic length is d is equal to 2L and pore strength is Qm. Compute the magnetic moment of a bar magnet when it is cut into two pieces along its length perpendicular to its length. Along its length பார்க்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் பிஎம் வெக்டார் டி இஸ் ஈக்குவல் டு 2Lன்னு கொடுத்துருக்காங்க லென்த்து. அதே மாதிரி போல் ஸ்ட்ரென்த் QM கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு கட் பண்ணுறாங்க அலாங் இட்ஸ் லென்த் பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த்து. ஸோ லென்த் வந்து 2L, அதை வந்து நான் எழுதிக்கிறேன் டி இஸ் ஈக்குவல் டு 2L அப்படின்னு. ஸோ போல் ஸ்ட்ரென்த் வந்து QM கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து QMன்றது ரெண்டு சைட்லேயே எழுதிடுறேன். ஸோ இப்போ அலாங் இட்ஸ் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கட் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி மாறிடும். இப்போ வந்து நான் வந்து லென்த் அதே தான் இருக்கிறனால அதே இது 2L எழுதிக்கிட்டேன். இப்போ QM வந்து பாதியாக பிரிஞ்சிருக்கனால இங்கே QM டிவைடட் பை 2வும் QM டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிறேன். இதே தான் நார்த் சைடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் என்னென்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து பிஃபோர் கட் பண்ணும்போது, ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட்னாலே என்ன ஃபார்முலா, போல் ஸ்ட்ரென்த் இன்டூ லென்த், அந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே வந்து எனது போல் ஸ்ட்ரென்த் வந்து QM, ஸோ அதனால் QM எழுதிக்கிறேன். இன்டூ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2L, அதனால் நான் 2Lன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே இருக்க டயக்ராமுக்கும் கண்டுபிடிக்கணும். அதே ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து போல் ஸ்ட்ரென்த் இங்கே QM டிவைட் பை 2ன்னு வந்திருக்கு, அதனால் QM டிவைட் பை 2ன்னு போட்டு இன்டூ லென்த் வந்து 2L, அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா QM இன்ட்டு 2Lன்றது பிஎம் வெக்டாரோட வேல்யூ. ஸோ அதை வந்து நான் பிஎம் வெக்டார்னு எழுதிட்டு டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிறேன். அப்போ P டேஷோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா பிஎம் வெக்டார் டிவைடட் பை 2ன்னு வருது. அடுத்த பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த் பார்க்கலாம். இதான் நார்மலாக இருக்க டயக்ராம். பெர்பெண்டிகுலர் டு லென்த்ஸ்னால் இப்படி தான் கட் ஆகும். இப்போ இந்தமாதிரி கட் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா QM அதே மாதிரி தான் இருக்கும், அதனால் அப்படியே எழுதிக்கிறேன். இதோட லென்த்து மட்டும்தான் நம்மளுக்கு பாதியாக ஆகும். அப்போ 2Lன்றது வந்து நம்மளுக்கு என்னவா மாறும்னா Lஆ மாறும். இப்போ வந்து நான் இது ஏற்கனவே நமக்கு கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை எழுதிக்கிட்டேன். இப்போ P டேஷ் கண்டுபிடிக்க போகிறேன். P டேஷ் அதே ஃபார்முலா தான். போல் ஸ்ட்ரென்த் இங்கே QM இருக்கனால அதே எழுதிக்கிறேன். இன்ட்டு லென்த் வந்து L இருக்கிறனால நான் Lன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2ன்னு பண்ணுறேன். அப்போ தான் இதோட வேல்யூ வந்து நம்ம பிஎம் வெக்டாரில் எழுத முடியும். அப்போ 2L டிவைட் பை 2ன்னு எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு QM இன்ட்டு 2Lோட வேல்யூ வந்து பிஎம் வெக்டாரோட வேல்யூ. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக பிஎம் வெக்டார் போட்டுட்டு டிவைட் பை 2ன்னு எழுதலாம். ஸோ அப்போ P டேஷோட வேல்யூ இதுதான். ஸோ இங்கேயே வெக்டாரில் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வெக்டாரில் எழுதிக்கிறேன். அதேமாரி நம்ம P டேஷுக்கு வெக்டாரில் தான் எழுதணும்.